வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. தம்பி இப்போ தான் குளிக்க வச்சு வெளியே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு குளிப்பாட்டின்னு வருது. குளிக்க வச்சு கூட்டின்னு வெளியே வந்தேன். இதை உட்காந்துட்டுருக்காங்க. நேற்று திருவண்ணாமலை ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். நேற்று காலையில் சொல்கிறத கேளுங்க. நாளைக்கு காலையில் வந்து 2 இட்லி சாப்பிட்டேன். அத்தோட நைட்டு வந்து இங்கே நைட் 2 மணிக்கு ஒரு 3 தோசை சாப்பிட்டேன். டீ காஃபி சாப்பிட்டேன். ஏன்னா அந்த சக்கரை எல்லாமே டீ காஃபி தரல. அங்கே ட்ரம்மில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவும் அதை சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக எதுவும் சாப்பிடல. சரி, மதியம் நல்லா சாப்பிட்லான்னு நினச்சேன். என்னென்னா மட்டன் பிரியாணி திருவண்ணாமலையில் அந்த காமராஜர் நாடார் ஒரு 46வது ஆண்டு விழா அந்த சங்கத்துது ப்ரோக்ராம் மதியம் 2 மணிக்கு. 1 மணிக்கு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, சுட்ட மட்டன் பிரியாணி. நான் சாப்பிட்ல, எங்கள் கூட இருக்கோம் அவ்வளோ சாப்பிட்ல. ஏன்னா மட்டன் பிரியாணி ஃபுல் கட்டிட்டு நல்லா சாப்பிட்டு 2 மணிக்கு டான்ஸு சாப்பிட்டு ஆட முடியாது, அப்படி எடுத்துன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நினச்சோம் எங்கள் குரூப்பெல்லாம் எல்லாம் டான்ஸ் 2 மணிக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு 5:30 6 மணிக்கு முடிஞ்சிடும் போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருந்தோம். மட்டன் பிரியாணி செம வாசனை. ப்ரோக்ராம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் அவங்க சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க சேரில் மக்கள்லாம். அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30 5:45 6 மணிக்கு முடிஞ்சுது. கீழே போய் பார்த்தா ஒரு சொட்டு பிரியாணி கூட இல்லைலாம், காலி ஆகிடுச்சு. பட்டு இது இடியாப்பம், சாயங்காலம் இட்லி, போண்டாலாம் போட்டிருந்தாங்க. நான் எதுவும் சாப்பிட்ல. எண்ணெய் ஐட்டம் போண்டா, இப்போ எண்ணெய் ஐட்டம் டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ எதுவுமே சாப்பிட்ல. சரி அப்படியே வந்துட்டேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். டீ காஃபி தண்ணி அவ்வளோதான். நைட்டு 2 மணிக்கு வீட்டு வரப்போ சரியான பசி. நைட்டு 2 மணிக்கு ஒரு தோசை சாப்பிட்டேன். 2 தோசை சாப்பிட்டாங்க. நிறைய தண்ணி குடித்தேன். ஸோ கை கெட்டது வாய் கெட்டணும். அதுதான் எவ்வளோனா சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி நினச்சேன். நேற்று அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கோசரம் இப்போ போயிட்டு நம்மளுக்கு ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றலாம் மதியானம். அவ்வளோதான். ரைஸ் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். எங்கள் ஒய்ஃப் வந்து மீன் கேட்டாங்க. நேற்று நான் இல்லையா, ஸோ மீன் வாங்கலாம். அவங்க சிக்கன் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. மீனா இங்கே எல்லா ஏரியும் பழைய மீன் தான் இருக்கும். பழைய மீனாக ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். ஒரே ஒரு பிரதர் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒருத்தர், அவர்கிட்ட தான் மீன் நல்லாயிருக்கும். சரி போய் பார்க்கலாம். அவர் இருக்கார தெரில. இருந்தால் ஒரு எங்கள் வீட்டில் என்ன தவிர எல்லா மீன் நல்லா சாப்பிடுவாங்க. தக்காளி எவ்வளோ தலைவர்? தக்காளி இன்றைக்கி 4 கிலோ 100 ரூபாய். 4 கிலோ 100 ரூபா. சரி மாய், நல்லா இது எடுத்து போட்டுக்க. நீ பூண்டு எவ்வளோ இன்றைக்கி கிலோ? 280 280. 1 கிலோ 280, அரை கிலோ 140. ரைட், ஓகே ஓகே. நாட்டு பூண்டு இல்லை இது? நாட்டு பூண்டு 20 ரூபா விலையை குறைச்சிட்டேன். வந்துட்டம்மா. என்ன சமையல் இன்றைக்கி? ஆ 2 வெஜிடேரியன் கிடக்குது. இல்லை, கடை திறக்கவே இல்லை. முள்ளங்கி கடலைமா, முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு. முள்ளங்கி என்ன இவ்வளோ கனமாக இருக்கும்? ஒன்று வாழைப்பழம் சைஸில் வச்சுட்டு வாழைப்பூ இல்லையே இப்போ. வாழைப்பூ தானே 15 ரூபாவா? வாழைப்பூ செய்ய தெரியாது எங்களுக்கு. 2 நாள் லீவு இதில் இங்கே வாங்கிக்கோ. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாம்பாரோ குழம்பு வச்சிடலாம். சொக்கோசையா சார்? உருளைக்கிழங்கு 50 ரூபா நல்ல சொக்கோசி சார். நல்லா இது ஒன்றே ஒரு அரை கிலோ இருக்கும் போல இருக்கேன். எவ்வளோ அது? 15 ரூபா. 15 பரவாயில்ல. ஒரு சாம்பாரோ குழம்பு வச்சிடலாம். இது வெள்ளையாக இருக்கிறது பூண்டு தூள். இது தட்டு வரல, இங்கே தட்டார் இல்லையா? இல்லை மூட்டை மேலே வச்சுருந்தேனா. ஓ, இதில் போடுங்க. இந்த உருளைக்கிழங்கு 2 நூக்கல் போடுங்க. நூக்கல் கேஜி பையன். காலிஃப்ளவர் நூக்கலும், வெள்ளை பூசணி தனி. 2 கிலோ தக்காளி 50 ரூபா. 1 கிலோ தக்காளி 150 ரூபா விற்றுருந்துச்சு இல்லை ஒரு டைமில். ஓகே தூஜா மணி எண்ணம். நல்லா மீன் மட்டும் வாங்கிட்டு வரணும் போயிட்டு. மீன் கடை காலியாக இருக்கு இன்றைக்கி. எப்போவுமே இவர்கிட்ட ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் தம்பி. நம்ம மீனே காணோம். இல்லையா? ஐயோ, மீனே இல்லையா இப்போது? ப்ரோ நல்லா இருந்துச்சுங்களா? ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். இது எவ்வளோ இந்த மீன்? இது இதுனா மீன்? தேங்காய் பாரு. சரி கொடுத்துருங்க.
இது என்ன மீன்? அது காரப்பொடி, காரப்பொடி, தேங்காய் பாறை. இது வறுக்கலாம்ல? வறுக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்க. இது 1/2 kg இருக்குது, 150. அது கொடுத்துருங்க. என்னம்மா இட்ஸில் போகிறீங்க, கவனிக்கலையா? ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. மீன் இல்லையா? காரப்பொடி மீன் காலி ஆகிட்டு போகிறேன். அது ஒரு 150, ஒரு 100. மீன் இல்லை தம்பி. அதாவது 800 கிலோ. காரப்பொடியா? 200 கிலோ. ஃபுல்லாக இருக்கா? நம்மளது எவ்வளோ பாச்சு? இந்தாங்க, அது உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருங்க, வந்துடுறேன். சிக்கன் விட திடீர்னு மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக ரிட்டர்ன் வருது. இன்னைக்கு சிக்கன் 1 கிலோ எவ்வளோ பணம்பா? தம்பி சிக்கன் எவ்வளோ 1 கிலோ இன்னைக்கு? 200 ஓகே ஓகே, 1/2 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு இன்னைக்கு. இதில் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டு மீதியை வந்து டயட் சிக்கன் பண்ணுற வேண்டியது தான். டயட் சிக்கன் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். பூண்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதையும் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் வாங்கியாச்சு. நம்ம மீன் கட் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் மீன் சாப்பிட மாட்டேன். காரப்பொடி நல்லா இருக்குமா தெரியல நம்மளுக்கு. மீனை பற்றி தெரியல நம்மளுக்கு. ஓ கட் பண்ணணுமா? சரி. ஆனால் காலி ஆகிடும் இல்லது கட் பண்ணால்? காலி ஆகிடும். நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்ற தொப்பை கம்மியாக உண்டு. நிறைய பேர் வாங்குறாங்க இதுக்கோசரம். ஓ 1/2 கிலோ போடு. 1/2 கிலோ போடுங்க. கொடுங்க. டேப் ஒட்டியாச்சா? டேப்னு என்ன கேட்குறாங்க. இதுதான் டேப் சொல்லு. இதுதான் டேப்னு காமி. இதான் டேப்னு சொல்லு. எங்கே ஒட்டுவாங்க அதை அப்படின்னா? சரி ஓகே, அதை காமிக்க வேண்டாம். இந்த கொஞ்சத்துக்கு யூனிட் வரட்டும். ஓகே, அதாவது இதாங்க இந்த டேப் ஒட்டிட்டு இரு இது மிச்சத்துக்கு போட்ட வேண்டியது தான். சரி ஓகே ஓகே. லுங்கி போடு தெரியும். டேப் முருகா. ஓகேங்க. போசப்பாம் முட்டி வலிக்குதுன்றான். கொஞ்சம் போட்டு சாயிராமா. ஓகே போதும். ரொம்ப போட்டால் கண்ணு ஏறி. ஓகேங்க. இன்னி நான் கடைக்கு போயிட்டு காய்ச்சூரு கட்டு ஒன்றாவது. கடைக்கு போயிட்டு ஒரு தேங்காய் பாறை 1/2 கிலோ 150 ரூபா வாங்கினேன். அப்புறம் வந்து பேர் மறந்துட்டேங்க. என்னது இப்போ நான் சொன்ன முடியல. ஒரு மீன் 1/2 கிலோ. அது மீன் டக்குன்னு வரல பாருங்க. அது ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அது 100 ரூபா. ஸோ இன்னைக்கு ஒய்ஃப் வந்து மீன் குழம்பு பண்ணி அந்த தேங்காய் பாறை வறுத்து அவங்க சாப்பிட்றாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சோண்டு சிம்பிளாக ஒரு குழம்பு பண்ணிவிட்டு மீதியை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவேன். டயட் சிக்கன் மாதிரி. மத்தியானம் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவேன். இல்லாட்டி நல்லா பரட்டி வச்சுட்டா எல்லாமே இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு பரட்டி வச்சா நைட்டுக்கு எதுனா ஒரு தோசையோட தொட்டு சாப்பிடுவேன். டயட் சிக்கன் மாதிரி சாப்பிடுவேன். சரி ஓகே, மேலே போகலாம். ஓகே சூரிய தோசை எத்தனை வட்டா?